கும்பகோணத்தில் காளி கோயில் பிருத்திமா தேவி கோயிலுக்கு போய் கிளம்பியாச்சு. நான் இந்த மகா பிருத்திமா தேவி கோயிலுக்கு வந்திருக்கிறேன். இந்த கோயில் காளி கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. இவங்களுக்கு மிளகாய் தூளும் மிளகாய் தான் அபிஷேக பொருளாக இருக்கிறாங்க. உள்ள செல்ஃபோன் அலௌடு இல்லை, அதனால் நான் வெளியே இந்த இதை காட்டிக்கிறேன். இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கேன். எல்லா உறவுகளும் இந்த கோயிலுக்கு கட்டாயம் இந்த அம்மனை சாமி கும்பிடணும். வேணுனபடியே நடக்கிற பவர்ஃபுல்லான சக்தியான அம்மா இந்த அம்மா கும்பகோணத்தில் இருக்கிறாங்க. பூ வாங்கியாச்சுமா, அம்மனுக்கு பூ வாங்கியாச்சு. அரளிப்பூ, நெய், குங்குமம் தான் இங்கே ஸ்பெஷலாம். அமாவாசை அன்னைக்கு மிளகாய் எப்படிமா யூஸ் பண்ணுறது? அமாவாசை அன்னைக்கு இப்போ அந்த அபிஷேகம்லாம் நிப்பாட்டி இருக்கிறாங்க. கும்பாபிஷேக வேலை நடைபெற்றிருக்கிறதுனால ஆமாம், மிளகாய் ஓமகுண்டத்தில் போடுவாங்களாம். போட்டால் நல்ல விசேஷமாக அந்த கோயில். வில்வ மரம் இங்கே தலை வச்சுமா இருக்குமா? வில்வ மரம் பாருங்க, இந்த கோயிலுக்கு வில்வ மரம் தலை வச்சுக்கமாக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குமா. கும்பகோணத்தில் இருக்கிற பிரதிங்கா தேவி, அது அம்மன் பேர் காயில் வரலம்மா, இருந்தாலும் போயிட்டு வந்துட்டேன். அதுக்கான இப்போ ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்கிறேன் உங்களுக்கு காட்டுறதுக்கு. போனோம் அம்மனுக்கு. நாங்கள் பூவு குங்குமம் இது அபிஷேகத்துக்கு கொடுத்தோம். அவங்க எங்களுக்கு அம்மன் 2 புடவை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒன்று, எங்கள் பாப்பாவுக்கு ஒன்று. அம்மனுக்கு வச்ச புடவைம்மா இது. எங்களுக்காகவே இந்தமாரி 2 புடவை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அம்மன் கோயிலில் எனக்கு புடவை எனக்கு அம்மாவாக எனக்கு புடவை கொடுத்த மாரி இருக்குது. எனக்கு அம்மா வீட்டு சீதனம் இது எங்கள் அம்மா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் இதுமாரிலாம் ஒரு அனுபவம் இருக்கா? மன திருப்தியாக இருக்குமா. நல்ல சாமி தரிசனம். ஆனால் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க, நான் ஃபோட்டோ எடுக்கலை. கும்பகோணம் அந்த காளி கோயில் கட்டாயம் வாங்க. அமாவாசை அன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாம். இங்கே கோயில் திருப்பணி நடந்துக்கிட்டதுனால அந்த அமாவாசை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்குறாங்க. ஆனால் கோயில் நல்ல அழகாக இருக்குது. இதெல்லாம் நீங்களும் பார்க்கணும்.